ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கான புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 3ஆம் வகுப்புக்கான முதல் பருவத்தில் அலகு 1ல் 3வது பாடமான மின்னி இந்த பாடத்தோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல செய்து பழகலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. அந்த மாணவர்கள் இந்த பாடலை படிச்சுட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்ச 10 சொற்களை இந்த கோட்டில் எழுதணும். எழுதிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு அதை கம்பேர் பண்ணி பார்த்து அதிகமான சொற்களை ஒரே மாதிரி எழுதின நண்பரோட பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒரே போல் எழுதின சொற்கள் எத்தனை அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கு அடுத்ததாக பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். நிற்கிறீர், இந்த கிரீர்னு முடிகிற மிச்ச 2 சொற்களை மாணவர்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். நிற்கிறீர், வருகிறீர், பார்க்கிறீர் இவைகள். அடுத்ததாக சின்ன, அதே போல் உள்ள சொல் என்னன்னு பார்த்தோம்னா என்ன. அடுத்ததாக பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள். மாணவர்கள் இந்த பாட்டில் புதுசாக எந்தெந்த சொற்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை எழுதணும். அவங்க எழுதின சொற்களை எல்லாம் பாட்டில் கண்டுபிடிச்சி அதுக்கு அண்டர்லைன் பண்ணணும். அடுத்ததாக 3வது செயல்பாடு தொடர் எழுதுக. என், நல்ல, நண்பன், நீ அப்படி இருக்குது. இதில் அவங்க எழுத்துக்களை கண்டுபிடிச்சி ஓரெழுத்து, ஈரெழுத்து சொல், 3 எழுத்து சொல், 4 எழுத்து சொல் கண்டுபிடிச்சி அவங்க அதை எழுதணும். நீ என் நல்ல நண்பன் அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வா, பலா, வாங்கி வருவோம். ஐ, நீல மலர் பூத்தது. ஐ, யானை பொம்மை செய்தேன். இதை அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கோட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். அடுத்ததாக 4வது ஆக்டிவிட்டி தொடர்ந்து எழுதுக. தேடி தேடி தேனீ வந்தது. பறந்து பறந்து பருந்து வந்தது. வளைந்து வளைந்து வண்டு வந்தது. மின்னி மின்னி மின்மினி வந்தது. ஓடி ஓடி ஓணான் வந்தது. நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது. ஆடி ஆடி ஆடு வந்தது. பாடி பாடி பாப்பா வந்தாள். எழுதாமல் விடப்பட்டிருக்கிற 3 கோட்டுலையும் அவங்க சரியான வார்த்தைகளை எழுதிடணும். அடுத்ததாக சிந்தித்து விடையளிக்க. முகிலனும் அம்மாவும் பேசுகிறாங்க. முகிலன் அம்மாக்கிட்ட, அம்மா வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அம்மா, அப்படியா முகிலா, இதை நான் விளையும் இடத்திலேயே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விளையும் இடம் எதுன்றது மாணவனுக்கு தெரியணும். அம்மா வெள்ளரிக்காய் வாங்கிய இடம் எது? சந்தை, காய்கறிக்கடை, தோட்டம். தோட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டிக் அடிச்சிருவாங்க. பின்பற்றி எழுதுக. பாப்பாவோட பொழுதுபோக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் அவங்களோட பொழுதுபோக்கு என்னவோ அதில் 4 இந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். அடுத்து செயல் திட்டம். மாணவர்களை வீட்டில் செஞ்சுட்டு வர சொல்லலாம், இல்லை நம்ம கிளாஸ் ரூம்லேயே அவங்கள பொருட்களை கொண்டு வந்தோம் செய்ய சொல்லலாம். அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து பொம்மை செய்கிறது. குழந்தைங்க பொம்மை செய்யணும். எடுத்துக்காட்டாக பனை ஓலை, தென்னை ஓலையில் பெட்டி, சாட்டில் அனிமல்ஸ், அப்புறம் களிமண்ணில் சமையல் சாமான்கள், ஆரஞ்சு பழத்தில் பூ, இந்த மாதிரி பென்சில் துருவுற அந்த ஷார்ப் பண்ண அந்த தூளில் பூக்கள், இந்த மாதிரியெல்லாம் மாணவர்கள் க்ரியேட்டிவாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அடுத்ததாக பிடித்த செயல்பாடு எது? டிக் செய்க, பேசுக. என் மேடை என் பேச்சில் மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் பற்றி பேசியிருப்பாங்க. அது பிடிச்ச செயல்பாடாக இருந்துச்சுன்னா அவங்க டிக் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசணும். இல்லைன்னா கோழி தேடும் கோழியில் அந்த பாடச்சுருக்கத்தை படிச்சிருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க அதை பேசணும். படைப்பு நேரம் செயல்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும். படைப்பு நேரத்தில் கதையை கற்பனை பண்ணி சொல்லியிருப்பாங்க. கோழி குப்பையை கிளறதுக்கு வேறு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கதையாக உருவாக்கி சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா வண்ணத்து பூச்சிக்கு பல நிறம் கிடைச்சது எப்படி, தேங்காய்க்குள்ளே தண்ணி எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி கற்பனை கதையை அவங்க உருவாக்கி சொல்லியிருப்பாங்க. அது பிடிச்சிருந்தா அதை பற்றி பேசணும். இல்லைன்னா பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த பாடலில் அவங்களுக்கு பிடிச்ச சொற்கள் எதுன்னு எழுதியிருப்பாங்க, அதை பற்றி பேசணும். கற்றல் பயணம். கற்றல் பயணத்தில் ஸ்டூடெண்ட்ஸை குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்பும் மின்னி பாடலை அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாட சொல்லணும். அதுக்கடுத்ததாக நான் கற்றவையில் பாடலை பிடித்த ராகத்தில் பாட தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த திறனுக்கு டிக் அடிக்கணும். சிந்தித்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு டிக் அடிக்கணும். படித்ததை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே விடையளிக்க முடியும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு அவங்க டிக் அடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பெற்ற அடைவுக்கு ஏற்ப அந்த ஸ்டாரில் கலர் அடிக்கணும். முழு திறன் அடைஞ்சிருந்தாங்கனாக்க 3 ஸ்டாருக்கு கலர் அடிக்கணும். இந்த மாதிரி அவங்கவுங்க திறனுக்கு தகுந்த மாதிரி கலர் அடிக்க நாம் அவங்களுக்கு சொல்லணும். அடுத்ததாக திரும்பி பார்க்கலாம். அடுத்து என்ன நடந்திருக்கும்?
மரத்தோட கிளையில் இருக்கிற குருவிக்கூடுலேருந்து ஒரு குருவி குஞ்சு கீழே விழுக போகுது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? அது அந்த கீழே விழுக போகிற குருவி குஞ்சை குருவியே பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த குருவி குஞ்சு தானாகவே பறந்துருக்கலாம், இல்லைன்னா குரங்கு அதோட வாலை நீட்டி அதை பிடிச்சிருக்கலாம் இப்படின்னு அந்த பாப்பாவும் கோழியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த படத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அவங்களோட முடிவுகளை சொல்லணும். ஒரு பலூன் பாப்பா கையில் வச்சுருக்கு, அது பறக்குது. அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். பறவைகள்லாம் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கு, அதே போல் பலூனும் அது தானாகவே பறக்கட்டும் அப்படின்னு அந்த பாப்பா விட்டுருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பல முடிவுகளை மாணவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லை கண்டுபிடிக்கலை ஓநாய் பற்றிய க்ளூ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. அதை பாப்பாவும் கோழியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது 4 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து நீர், தென்னை மரத்தில் கிடைக்கும். அது என்ன? இளநீர். அதே போல் உரிய எழுத்தை எழுதுக. எழுத்து கொடுத்துருக்குறாங்க, அதில் மெல்லின மெய் எழுத்தை எழுதுகல பழம். இதை அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆ தே அ இத் நெடில் எழுத்தை எழுதுக. நாம் ஏற்கனவே குறில் நெடில்லாம் சொல்லி கொடுத்துட்டோம், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பம் அப்படின்னு அழகாக எழுதிடுவாங்க. கன்றுக்குட்டி படத்திற்கு பொருத்தமான தொடர்களை அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்ததான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய கிளியை பற்றின தொடர்களை பொருத்தமான தொடர்களை கண்டுபிடிக்கணும். கிளி வானில் பறக்கிறது, கிளையில் அமர்ந்துள்ளது, பழம் தின்கிறது, வீட்டின் மேலே உள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கிளையில் அமர்ந்து உள்ளது, பழம் தின்கிறது, அது 2க்கும் அவங்க டிக் பண்ணணும். அதுக்கு அடுத்த 2 பக்கங்களும் தனி கவனம் சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கான பாடப்பகுதி. நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு நாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களவா படிக்க சொல்லணும். அவங்களா படித்ததுக்கப்புறமா அவங்க படித்த சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் அவங்க கலர் அடிக்கணும். அடுத்த ஆக்டிவிட்டி நானே செய்வேன், கேட்டு விடை கூறுக. இந்த பேராகிராஃபை நாம் வாசிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அதில் வரக்கூடிய கேள்விக்கு அவங்க ஆன்சர் சொல்லணும். நீலகிரி மலையில் பொன்னூர் என்ற கிராமம் உள்ளது, அங்கே தேயிலை தோட்டம் உள்ளது. விடுமுறை நாள்களில் தோட்டத்தின் பாதையில் குழந்தைகள் ஓடிப்பிடித்து விளையாடுவர். துண்டின் இருபுறம் பிடித்து ஓடை நீரில் மீன் பிடிப்பர். தீக்கொன்றை மரத்தின் மொட்டுகளை பறிப்பர். அதன் பச்சை தோலை நகம் போல் வைத்து கொள்வர். குறிஞ்சி பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அந்த மலர்களை சேகரிப்பர், புத்தகத்தில் வைத்து உலர்த்தி பாதுகாப்பர். இதை நாம் குழந்தைங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்வியை கேட்கணும். பொன்னூர் கிராம குழந்தைகள் விடுமுறை நாள்களில் என்னவெல்லாம் செய்தனர் அப்படின்னு நாம் கேட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக சொல்லிடுவாங்க. அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, மீன் பிடிப்பாங்க, தீக்கொன்றை மொட்டுகளை பறிப்பாங்க, அதோட தோலை நகம் போல் வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா குறிஞ்சி மலரை பறித்து அதை புத்தகத்தில் வச்சு உலர்த்தி பாதுகாப்பாங்க அப்படின்னு அவங்க வாயில் சொன்னால் போதும், எழுத வேண்டியதில்லை. அடுத்ததாக படித்து காட்டுக பகுதியில் இதில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் நிறுத்தாமல் பிழை இல்லாமல் எத்தனை சொற்களை கடகடன் படிக்க முடியுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டி போட்டு இந்த பகுதியை படிக்கலாம். படித்து விடையளிக்க. நெடில் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அடை, ஏலக்காய். இதில் நெடில் எழுத்து ஏ, அதனால் ஏலக்காய் எழுதணும். ஆவணி, இடியாப்பம். இதில் நெடில் எழுத்து ஆ, அதனால் ஆவணி எழுதணும். இது ஸ்டூடெண்ட்ஸாக தான் எழுதணும். 3 தொடர்களுக்கும் பொருந்தும் ஒரே படம் எது? தோட்டத்தில் செடி, செடியில் பூ, பூவில் வண்டு. இந்த 3ம் எந்த படத்தில் இருக்குன்னு பார்த்து அவங்க டிக் அடிக்கணும். தோட்டத்தில் செடி இருக்கணும், செடியில் பூ இருக்கணும், பூவில் வண்டு இருக்கணும். அது எது? முதல் படம் தான். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு படத்துக்கு டிக் அடிக்கணும். விடை எழுதுக. பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் நுழைந்தது. பானைக்குள் நுழைந்தது எது? எலி. பயந்தது எது? அதுவும் எலி தான். 2 கோட்லையும் எலி எழுதணும். அடுத்து வரும் தொடர் எது? எடுத்து எழுதுக. மரம் தந்த பூ, பூ தந்த காய், காய் தந்த பழம். அதுக்கடுத்து என்ன வரும்? பூ, அதுக்கடுத்து காய், அடுத்து பழம் வந்திருக்கு. அதுக்கடுத்து பழம் என்ன தரும்? விதை. பழம் தந்த விதை. அதை எழுதிடணும். அடுத்து என்ன செய்யலாம்? 3 படங்கள் இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு மிதக்க விடலாமா, பறக்க விடலாமா, உருட்டி விடலாமான்னு மாணவர்கள் டிசைட் பண்ணி கப்பலை என்ன செய்யலாம்? மிதக்க விடலாம். அதனால் அந்த மிதக்க விடலாமில் டிக் அடிச்சிடணும். அடுத்ததாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மகிழ் பக்கம். உரிய இடத்திற்கு கோடிட்டு இணைக்கலாம்.
ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வெள்ளை கலரில் வட்டம் இருக்குது. இப்போ பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டோம்னா அதோட அந்த இறகுல கொஞ்சத்தை காணோம். அது எங்கே இருக்குது கீழே பார்த்து கரெக்டாக அவங்க அதை மேட்ச் பண்ணி கோடு போடணும். அடுத்ததாக செய்து காட்சிப்படுத்தலாம். பேப்பர் இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி மாணவர்கள் என்ன செய்யணும்னா மரம் மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இதுகளை அழகழகாக செஞ்சு அதை நம்ம கிளாஸ் ரூமில் காட்சிப்படுத்தணும். இதோட மின்னி பாடத்துக்கான செயல்பாடுகள் வினாவிடை எல்லாம் முடிஞ்சிருது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you soon.